30 நாள் பல்கிங் தொடரோட 11வது நாள் காலையில எழுந்து கொஞ்சம் பிரைவசி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கும் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். நேத்தை விட ஒரு 300 கிராம் கம்மியா காட்டுச்சு. ஸோ நேற்று செக் பண்ண வீட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இதே கணக்கில் எடுத்துப்போம். தோழர்களோட வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு எங்க அம்மாக்கும் சேர்த்து நானே டீ போட்டேன். ஒரு மனுஷனை எங்கேயா ஒழுங்கா தூங்க விடுறாங்களா? இந்த வீட்டுல நமக்கு நிம்மதியே இல்ல. டீ குடிச்சிட்டு என்னோட டெஸ்க் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். கிளீனிங் ஒர்க்கை முடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீலா 3 ஹோல் எக்கோட கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா ஜிம் கிளம்பிட்டேன். லைட்டா வார்ம் அப் முடிச்சுட்டு புல்அப்ஸ் அண்ட் டிப்ஸ் போட்டேன். ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைவன் கிறிஸ்டனிக்ஸோட வீடியோவை காதல ஓட விட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷோல்டர் அண்ட் பைசெப்ஸ் டே. ஷோல்டருக்கு 3 வேரியேஷன், பைசெப்க்கு 3 வேரியேஷனோட ஒர்க் அவுட்க்கு எண்ட் கார்டு போட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷாப்பிங்க போட்டு வீட்டுக்கு போன கையோட போஸ்ட் ஒர்க் அவுட் சேக்க குடிச்சிட்டேன். சேக்க குடிச்சு ஒரு சின்ன மீல் ப்ரிப்பரேஷன் சிக்கன் ரைஸும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த மீலுக்கு ஒரு 200 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டேன். என்ன இப்படி பார்க்க வச்சு திங்கறிய? உனக்கு கண்டிப்பா வயிறு வலிக்க போகுதுடா. ஐ நம்மளுக்கு தான் வைக்கறானா? சரி மன்னிச்சிட்டேன், நீயே கொஞ்சம் சாப்பிடு. கேலி பிராக்டிஸ்க்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு டீயை போட்டு நம்ம நண்பரோட கேலி பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட் பார்ல புல்ல எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி எத்தனை வருதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டேன். கடைசியா நான் ஸ்ட்ரைட் பார் புல்ல போடுறப்ப ஒரே செட்ல 12 reps வரைக்கும் ஈஸியா போச்சு. இன்னைக்கு எப்படியோ முக்கி 10 ரெப் போட்டேன். அடுத்து கொஞ்ச நேரம் ஃப்ரண்ட் ரோல் பிராக்டிஸ் பண்ணிட்டு பேக் ரோல் பண்ணலாம்னு பார்த்தா நீ இன்ஜுரினால காலை பார்க்கு மேல தூக்க முடியல. சரி எப்படா இந்த பார்ல ஏறுறது நானும் பல வித்தைகளை பண்ணி பார்த்தா ஏற முடியல. இந்த சிறுவாண்டு வந்தா சுத்தனா ஏறனா திரும்பி உட்காந்து பேக் ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அடடே எப்படா ஏறணும்னு அவங்க கிட்ட 4 டிப்ஸை கேட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணி நானும் ஏறிட்டேன். அப்படியே இதே டெக்னிக் யூஸ் பண்ணி பேக் ரோலையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு கடைசியா கொஞ்ச நேரம் ஆன்சாண்டோட பிராக்டிஸ் முடிச்சு தோழர்களோட வாக்கிங் போயிட்டு வந்துட்டு சைக்கிளிங் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒரு 10K சைக்கிளிங் முடிச்சுட்டு டின்னர் அடிச்சுட்டு ஷேக்க குடிச்சிட்டு தூங்கிட்டேன். 4 12 சந்திப்போம்.